வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது தினப்பலன்கள். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான ராசி பலன்கள். இன்றைய தினம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், ராசி மிதுன ராசி. நாம் இப்பொழுது கிரக நிலவரங்களை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், சிம்மத்தில் குரு சூரியன், கன்னியில் புதன் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் முயற்சிகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு அலைச்சல்கள் கூட இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு சிறு பிரயாணங்களை கூட மேற்கொள்ள வேண்டி வரலாம். உடல் நலத்தை பொறுத்தவரையில் சற்று அக்கறையாக செயல்படுவது நல்லது. கூடுதல் முயற்சியினால் ஓரளவு பலன் தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சில எதிர்ப்புகள் இருக்கும், ஆனால் உங்கள் முயற்சியினால் அதை முறியடித்து வெளிவர வேண்டிய ஒரு சூழலில் நீங்கள் இருப்பீங்க. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில புதிய எண்ணங்கள் உதயமாகும். இந்த புதிய எண்ணங்கள் பல புதுமைகளுக்கு வித்திடும்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல், ஒரு பேங்கிங் ஆர்கனைசேஷனில் இருக்கலாம், இல்லை சில ரிசர்ச் இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக அமையும். ஏன் திரைப்படத்துறை, இந்த டெலிவிஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட சில நல்ல திருப்பங்களை தரக்கூடிய உங்களுடைய அந்த க்ரியேட்டிவ் ஆற்றல் இருக்கு இல்லையா, அதனால் வரக்கூடிய நல்ல தன்மைகளை காண்பிக்கக்கூடிய தினமாக அமையிறது. ஒரு அளவுக்கு அதிர்ஷ்டகரமான தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நிறைய உத்வேகம் இருக்கும். எதையாவது சாதிக்கணுன்ற ஒரு எண்ணமும் வேகமும் நிறையாவே இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சகிச்சுன்னு செய்யும் பொழுது இறுதியாக வரக்கூடிய நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஒரு ஆக்டிவ் டேன்னு சொல்லலாம். அது போன்ற தினமாக அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டி வரும். நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சி அதுக்காக நீங்கள் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த காரியத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சில நேரங்களில் சாதனைகளும் உண்டு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவை தரக்கூடிய தினமாக இது அமையும். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம். நண்பர்களோட உதவி நிரம்பவே இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்படி ஆரம்பிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் மனசில் பெரிய அளவு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. ஒரு வெற்றிகரமான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பான சூழல். ஒரு இடத்துல என்னால் உட்கார முடியல, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு சூழலாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏராளமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இல்லைன்னா சில முக்கியமான அலுவல்களை நீங்கள் மறந்து விடக்கூடும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினம். பெரிய அளவுக்கு புகழ் ஏற்படும். பலருடைய பாராட்டுதல்கள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு பரிசு பொருட்களோ, தன வரவோ, ஒரு பெரிய பாராட்டுதல்களோ வரும்பொழுது மனதுக்கு ஒரு இனிமையை கூட்டக்கூடிய ரொம்ப சிறப்பான தினம். வெளிநாட்டிலேருந்தும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஓரளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக பேசும்பொழுது சட்டுன்னு கோபப்பட்டு யார்ட்டையாவது பேசிடுவீங்க. இல்லை சில நல்ல நண்பர்கள்ட்ட கூட விரோதியாக போகக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் வந்துவிடும். அதனால் பேசக்கூடிய பேச்சில் ஒரு நிதானம் தேவை.
காலையில் பிள்ளையரை நல்லா வணங்கிட்டு இந்த தினத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த தினத்தில் வரக்கூடிய வில்லங்கங்கள் நிச்சயமாக மறைந்து போகும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. அதுபோல் சில மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அதனால் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மையாகவே வரக்கூடிய வகையில் கூட அமையலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சிறு சிறு தடங்கள் ஏற்படுவதை தவிர்க்கவே முடியாது. சின்ன சின்ன தடங்கல்கள், அந்த தடங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி. அதனால் இதெல்லாம் எதிர்நோக்கி தான் செய்யணும். குறிப்பாக சில முக்கியமான புள்ளிகளை சந்திக்க போகும்பொழுது ஒரு டைம் சொல்லிவிட்டு நீங்கள் லேட்டாக போயிடுவீங்க. அதுபோல் நிகழாமல் திட்டமிட்டு ரொம்பவும் ஒரு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரையில் மன சஞ்சலங்கள் எல்லாம் மறைந்து மனசில் சில தீர்க்கமான முடிவுகள் இருக்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்யணுன்ற மாதிரி நீங்கள் நடவடிக்கை உங்களுக்கு அமையும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும். ரொம்ப சிறப்பான தினம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினமாக தான் உங்களுக்கு அமையும். ஆனால் இந்த தினத்தில் உங்களுடைய வேலை செய்யல பார்ட்னர்ஸு இவங்களோடலாம் ஓரளவுக்கு ஒத்து போகிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வரும். அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி சில டிஸ்அக்ரிமெண்ட்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் சரிபார்த்து நல்லபடியாக நீங்கள் செயல்படும் பொழுது அந்த பிரச்சனைகளால் ஒரு பிரிவினையோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள முடியும். அதனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை வேலை செய்கிற இடங்கள்லையோ சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வணக்கம்.